தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டார் ஜோசப் விஜய் அதிரடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டார் ஜோசப் விஜய் அதிரடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பழனி கோயில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இடம் மோசடியாக 2 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இதற்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உடந்தையாக உள்ளனர். கோயில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளே இந்த மோசடிக்கு உடந்தையாக உள்ளனர். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான இடம் வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஊழல் அம்பலமானது தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் பூதாகரமான பிரச்சனையாக இது கிளம்பியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் விமர்சகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த ஊழலை கண்டித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தனக்கும் இந்த ஊழலுக்கும் சம்பந்தமில்லை என்று கூறினார். ஊழல் செய்தவர்கள், மோசடி செய்தவர்கள், தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார். தன் மீது அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இந்த சூழ்நிலையில் இந்த 100 கோடி ரூபாய் பத்திரப்பதிவு ஊழலை அம்பலப்படுத்திய வினோத் சூரியகுமார் என்பவர் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். இதன் காரணமாக அவரை நள்ளிரவில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ரமேஷ் அவர்கள் காவல்துறையினர் மீது காவல்துறையினர் மூலமாக வழக்கு பதிவு செய்யப்படும் என்று கூறியுள்ளார். இது கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து. நடைபெற்றது ஊழல். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து வெறும் 2 கோடி ரூபாய்க்கு தாரை வார்க்கப்பட்டுள்ளது. கோயில் சொத்தை இன்னைக்கு மோசடி பண்ணி தனியாருக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளே உடந்த. இந்த ஊழலை பற்றி கருத்துக்கள் தெரிவித்தா அவங்க மீது நடவடிக்கை எடுப்பது, வழக்கு பதிவு செய்தது தவறான ஒன்று. கருத்து சுதந்திரத்துக்கு இது ஆபத்து. விஜய் ஆட்சியில் கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. 1991 முதல் 96 வரை ஜெயலலிதா ஆட்சியிலும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து. பத்திரிகையாளர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். பத்திரிகையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நீதிமன்றத்துக்கு படியேற வைத்தார்கள். அதே போன்று தற்பொழுது விஜய் ஆட்சியிலும் பத்திரிகை சுதந்திரத்துக்கு, கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. பொது வாழ்வுக்கு வருபவர்கள் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். பொது வாழ்வுக்கு வந்தால் விமர்சிக்க தான் செய்வாங்க. என்னை விமர்சித்தா நான் வழக்கு போடுவேன் அப்படிங்கிறது தவறு. அப்படி இருந்துச்சுன்னா பொது வாழ்வுக்கு வரவே கூடாது.